சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரழகு கொண்ட தலைவன். முழு இந்தியாவும் குனிந்து முத்தமிடுகிற தலைவன். பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன். தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதி அல்லவா. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் இன்று இந்தியாவிலே எழுந்து நிற்கிற இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற 130 கோடி மக்களுக்கும் தலைவராக தளபதி திறந்து கொண்டிருக்கிறார். தலைவருக்கு 3 இட்லி வரும். 3 இட்லி தான் சாப்பிடுவார், ஒரு முட்டை சாப்பிடுவார். அப்போ என்ன பண்ணாருன்னா, தலைவர் தட்டில் வச்சுக்கினார். ஒரு மாதிரி தந்தை, அவன் ஒரு தாய், உலகத்தில் நம்ம எல்லாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணார், யோ வாயாண்ண ஆழ்வார் வாயானார். ஒரு இட்லி போட்டு சட்னி வச்சு பாதி இட்லி என்கிட்ட கொடுத்தார். பாதி சாப்பிட்டேன். என் ஒரு முட்டை இருந்தது, ஒரு முட்டை தான் இருந்தது. அந்த ஒரு முட்டையை எடுத்து பாதியை எடுத்து என் கையில் கொடுக்க போனார். நித்யா பக்கத்தில் சொன்னான், ஆனால் ஐயா இன்னைக்கு ஆழ்வாருக்கு இந்த முட்டையை கொடுக்காதீங்கன்னா. ஏயா அப்படின்னார். இன்னைக்கு சனிக்கிழமை அவர் பெருமாளை கும்பிடுறவர் முட்டை சாப்பிட மாட்டாருன்னார். யோ அப்போ நம்மளும் பேசாமல் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணார் தலைவர், என்ன பண்ணார், யோ இன்னையா பெருமாளை சாப்பிடுயா அப்படின்னு சொல்லி முட்டையை கொடுத்தாரு. நான் உடனே சாப்பிட்டேன். அப்போ தலைவர் கேட்டார், எங்கேயா அவங்க பெருமாள் போச்சுன்னு கேட்டார். தலைவர் என்ன பார்த்து நான் சொன்னேன், ஆனால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு, நீங்கள் தானே பெருமாள், நிவேதனம் பண்ணியாச்சு, நீ சாப்பிட்டேன், அதுக்கு பிறகு நான் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னார். கட்டி அணைத்து கொண்டார். அவர் மாதிரிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது.